ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 மார்க்கில் 25 நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஸோ என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கிறத சாப்டர் வைஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியாங்குலேஷன் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ அடுத்து பேரலாக்ஸ் மெத்தட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்கு. ரேடார் மெத்தட், சம்டைம்ஸ் இந்த ரேடார் மெத்தட் வந்து 3 மார்க்ல கேட்குறாங்க. ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது யூசஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அண்ட் இதில் 5 மார்க் மட்டும் கிடையாது, சம் 3 மார்க்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஓவரால் வந்து 5 மார்க்ல டெஃபினெட்லி இதை படிச்சிங்கன்னா 25 out of 25 வாங்கிடலாம். 3 மார்க்கும் சம் 3 மார்க்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால 3 மார்க்லையும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். பட் நான் தனியாகவும் 3 மார்க் அண்ட் 2 மார்க் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஃபார் 5 மார்க் ஒன்லி, பட் 3 மார்க்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் மறக்காம இதுக்கான PDF நிறைய பேர் கேட்பீங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் obtain the expression for simple pendulum, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்ல அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் 1.15 1.14 பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். உங்களுக்கு 3 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 பொறுத்தளவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது நான் இதில் சொல்லியிருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, கோல்டன் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னும் கூட நிறையா சொல்லுவேன், பட் இட்ஸ் கோல்டன் கொஸ்டின்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு வேற கேட்கறதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்ஃபார்ம் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது. அண்ட் சாப்டர் 2 பொறுத்தளவில் ட்ரியாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ரெண்டுமே வந்து 5 மார்க்ல சேர்த்தும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் மட்டும் 3 மார்க்ல கேட்கவும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் 1 மார்க், நீங்க ஏதாவது 3 ப்ராப்பர்ட்டி எழுதுற மாதிரி இருக்கும் 3 மார்க்ல கேட்டா. ஓகேங்களா? அடுத்தது ஆப்டைன் கினமேட்டிக் ஆக்சிலரேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல 5 மார்க் கேட்க சான்ஸே இல்லை. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 3 பொறுத்தவரை பார்ட்டிகல் மூவிங் இன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். ஸோ இந்த 5 மார்க் நல்லா பாருங்க. அடுத்தது மோஷன் அண்டர் கனெக்டட் பாடிஸ், போத் வெர்டிகல் மோஷன் அண்ட் ஹரிசோண்டல் மோஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் உங்களுக்கு வெர்டிகல் மோஷன் மட்டும் 3 மார்க்ல கேட்குறாங்க, ஆர் ஹரிசோண்டல் மோஷன் ஏதாவது ஒன்று மட்டும் 3 மார்க்ல கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் லாமிஸ் தியரம் அண்ட் கான்கரண்ட் ஃபோர்ஸ், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பிக் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லாமிஸ் தியரம். ஸோ அதை பார்த்துக்கங்க. சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ல தனியாக கேட்குறாங்க. ஸ்டேட் லாமிஸ் தியரம், இதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்ல கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டின் தான் இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட். அடுத்தது 4th யூனிட் ஒர்க் எனர்ஜி தியரம், வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த 2 கொஸ்டினை தவிர வேற கேட்க சான்ஸ் இல்லை. ஒன்று 1 டைமென்ஷன் காலிஷன் கேட்பாங்க, இல்லை ஒர்க் எனர்ஜி தியரம், ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வித் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸும் எழுதினாதான் 5 மார்க். நீங்க வந்து தியரம் மட்டும் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க் தான் கொடுப்பாங்க. அவங்க கேட்கறதே கேட்பாங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ்லும். ஸோ அதனால வந்து எக்ஸாம்பிளும் எழுதணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் சாப்டர் 5 பொறுத்தவரை பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கினெடிக் எனர்ஜி ஆன் rotation, very important. Rolling on inclined plane, these 4 questions is the most important question in chapter 5. and chapter 6 பொறுத்தளவுல escape speed, very important. Prove that point near surface of earth the gravitational potential energy of the object m equal to mgh, sorry u equal to mgh, very important question. Then variation of g with latitude, 3 மார்க்ல அதிகமா கேக்குறாங்க. வேரியேஷன் ஆஃப் g with attitude 3 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. 5 மார்க்ல சம்டைம்ஸ் கேக்குறாங்க, பட் அதர்வைஸ் இது வந்து 3 மார்க் கொஸ்டின் தான். வேரியேஷன் ஆஃப் g with latitudeம் சரி, வேரியேஷன் ஆஃப் g with altitudeம் சரி, ரெண்டுமே வந்து 3 மார்க். அண்ட் வேரியேஷன் ஆஃப் g with எர்த் சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 3 கொஸ்டின் ஆர்டரா இருக்கும். ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 7, 8, 9 நினைக்கிறேன். அது பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சாப்டர் 7 பொறுத்தளவுல டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்னோலிஸ் தியரம், சம்டைம்ஸ் பெர்னோலிஸ் தியரத்தை 2 மார்க்ல தியரத்தை மட்டும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்கறாங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னோலிஸ் தியரம்னு 5 மார்க்ல கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து கெப்பாலரி ரைஸ் மெத்தட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது பாத்துக்கோங்க. சாப்டர் 8 பொறுத்தளவுல மேயர்ஸ் ரிலேஷன் அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டனோட குளிர்விதியும் மேயர் தொடர்பும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்.
சாப்டர் 9 பொறுத்தவரை ப்ரெஷர் எக்ஸஸ்டு பை கேஸ், அடுத்து மூன் ஃப்ரீ பேத், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீன் ஃப்ரீ பேத். அடுத்து சாப்டர் 10 பொறுத்தவரை ஹரிசாண்டல் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அண்ட் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் இன் எஸ்ஹெச்எம். அடுத்து எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், டிஃபரன்ஷியேட் எஸ்ஹெச்எம் அண்ட் ஏஹெச்எம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 11 பொறுத்தவரை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன், velocity of transfer wave in a stricted Newton's formula and Laplace correction, very very important. Laplace correction பாத்துக்கங்க, ரொம்ப important. Properties of stationary waves, அடுத்து closed origin pipe, open origin pipe, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important. அடுத்தது வந்து state and prove parallel axis theorem, state and prove perpendicular axis theorem. அது ரெண்டுல இருந்து ஒன்னு வரதுக்கான chances and possibilities ரொம்ப இருக்குது. ஸோ அந்த ரெண்டு தியரத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஓவரால் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், குறிப்பாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.